கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாட்களை கேட்கும்படியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாமே ஒரு நன்மையை என் தேவன் கொண்டு வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் நல்லவரும் அவர் வல்லவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் தீமை என்பதே இல்லை. ஆமென். என்ன இல்லை? அவரிடத்தில் தீமை என்பதே இல்லை. அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு சொல்கிறார், தீமைகளை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி. எப்படி தீமைகளை நன்மையாக முடிய பண்ணினார்? நாட்களில் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே சில காரியங்கள் தீமைகளாக இருந்திருக்கலாம், சில காரியங்கள் நெகட்டிவாக இருந்திருக்கலாம், சில காரியங்கள் எதிர்மறையான காரியங்களாக இருந்திருக்கலாம், சில காரியங்கள் துக்கமாக இருந்திருக்கலாம், சில காரியங்கள் கவலையாக இருந்திருக்கலாம், சில காரியங்கள் கண்ணீராக இருந்திருக்கலாம். என் தேவன் சொல்கிறார், தீமைகளை நான் நன்மையாக மாற பண்ணுவேன். யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பின் அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு புதைக்குழியை உண்டாக்கினார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு ஒரு புதைக்குழியை உண்டாக்கினார்கள். ஆனால் என் தேவன் அந்த புதைக்குழியை புதையல் குழியாக என் தேவன் மாற்றினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு கல்லறையை உருவாக்கினார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு கல்லறையை உருவாக்கினார்கள். என் தேவன் சொன்னார், யோசேப்பே அது கல்லறை அல்ல, யோசேப்பே அது கல்லறை அல்ல, அது கருவறை என்று என் தேவன் சொன்னார். என் தேவன் சொன்னார், அந்த இடத்திலே வைத்து நான் உன்னை உருவாக்குவேன். தீமை என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ, தீமை என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை வைத்து என் தேவன் நன்மையாக மாறப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீ நினைக்கலாம், இந்த உலகமே கொரோனா என்ற வைரஸினாலே, இந்த உலகமே கொரோனா என்ற தீய வைரஸினாலே இந்த நாட்டிலே அது இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி எனக்கு நன்மை வரும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உலகமே, இந்த உலகமே கொரோனா என்ற வைரஸினாலும் ஒமைக்ரான் என்ற வைரஸினால் இந்த நாட்களிலே தீமையினாலே அது அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எப்படி நன்மை வரும் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான். ஈசாக்கு எப்பொழுது விதைத்தான்? செழிப்பாக இருக்கும் பொழுது விதைக்கவில்லை, நன்றாக இருக்கும் பொழுது விதைக்கவில்லை, பஞ்ச காலத்திலே விதைத்தான். தேவன் 100 மடங்கு என் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு என் தேவன் ஆசீர்வதித்தார். எதை தீமையை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சூழ்நிலை எதிர்மறையாக இருந்து கொண்டிருக்கலாம், காரியங்கள் எதிர்மறையாக இருந்து கொண்டிருக்கலாம், என் தேவன் தீமைகளை நன்மையாக மாற பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நாட்களிலே அநேகர் சொல்கிற வார்த்தை, அநேகரோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆனால். எப்படி? ஆனால் அநேகர் சொல்றாங்க, பட் ஆனால் சொல்றாங்க. எப்படின்னா, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, ஆனால் என் குடும்ப சூழ்நிலை ஒத்து போகவில்லை. பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் பாஸ்டர், அல்லேலூயா, ஆனால் என் பின்னணி சரியில்லை. பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே பாஸ்டர், என் உடம்பு ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஆனால் என்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆனால் என்கிற வார்த்தை உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஆனால் என்று சொல்லவே சொல்லாதீர்கள். வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரத்தில் இப்படியாக வேதம் சொல்கிறது, இதோ இருள் பூமியையும், எப்படி? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். நன்றாக கவனிங்க, காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார். ஆனாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார். நம்ம ஆனால் சொல்லி நம்முடைய வாயை திறக்கலாம். சவுல் அப்படித்தான் வாயை திறந்தான். ஆயின் தகப்பனே என் குடும்பம் சிறியது, ஆயின் தகப்பனே என் குடும்பம் எளிது என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எப்ப இந்த காரணத்தை மட்டும் ஆனால் என்று சொல்லாதீங்க. ஆனால் என்று சொல்லாதீங்க. ஆண்டவர் ஆனாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார். ஆனாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார். அல்லேலூயா. என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அழகான வார்த்தை, அழகான வார்த்தை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், அழகான வார்த்தை.
நான் அளிக்கும் நன்மை என்றால் என்ன? ஆமென். நான் அளிக்கும் நன்மைனா என்ன? நம்முடைய தகப்பன் ஆமென் திருமணமாக போயிட தன்னுடைய பிள்ளைக்கு நம்ம என்ன செய்றாரு? மகளே, இது தகப்பனாய நான் உனக்கு கொடுக்கிற ஒரு சீர். ஆமென். உனக்கு கொடுக்கிற ஒரு சீர் என்று சொல்லி தகப்பன் கொடுப்பான். தாய் என்ன செய்வா? மகளே, இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சீர் என்று சொல்லி கொடுக்கிற தகப்பனை போல என் தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இன்னொன்னு முக்கியமான ஒரு பாயிண்ட், என் ஜனங்கள். ஆமென். இது என் ஜனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம், என்னுடைய மகள் ஒரு நல்ல காரியத்தை செய்து வந்து விட்டாள் என்றால், ஒரு நல்ல ஒரு மெடல் வாங்கிட்டு வந்துட்டான் என்று சொன்னா நான் சொல்வேன், இது என் மகள். அப்படிதானே செய்கிறேன், இது என் மகன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமென். அதே போலத்தான் அந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மேலே ஒரு பிரியம் உள்ளவராக, ஆமென், பாசம் உள்ளவராக, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை செய்யும் பொழுது அவர் சொல்கிறார், என் மகள். ஆமென். என் ஜனம். ஆமென். என் ஜனம். அல்லேலூயா என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, என் மகள் எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விட்டாள் என்று சொன்னா நான் என் மனைவியை பார்த்து சொல்வேன், ஓம் பிள்ளை. ஆமென். என்ன சொல்றார்? ஓம் பிள்ளை இப்படி செய்திருக்கிறது என்று சொல்லி. அதே போலத்தான் ஆண்டவர் பார்க்கிறோம், என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று சொல்கிற தேவன் ஒரு வேதத்திலே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், மோசேயை பார்த்து உன் ஜனங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்துல விரும்புவது நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவன் சொல்கிறார், கட்டளையை மீறும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் ஜனம் என்று சொல்லுவார். அல்லேலூயா. சங்கீதம் 144வது சங்கீதம் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். இந்த வருஷத்திலும் 2022வது வருஷத்திலும் 2022வது வருஷத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற சீர். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்டிலே தேவன் நமக்கு கொடுக்கும் சீர் என்ன? அல்லேலூயா. தேவன் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சீர் என்ன? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. வேலை உள்ள வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா. ஆமென். உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். இந்த நாட்களில் தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற முதலாவது காரியம், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளின் காரியங்களை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிள்ளைகளின் எதிர்காலங்களை, பிள்ளைகளின் காரியங்களை என் தேவன் கவனமாக இருந்து அவர் செய்கிறார். உன் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். இரண்டாவது வசனம் வாசிக்கிறோம். எங்கள் களஞ்சியங்கள் வாசிக்கிறோம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், இரண்டாவதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது, நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை தேவன் ஆசீர்வதித்து ஒரு நன்மையை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பொருளாதார சூழ்நிலை. ஆமென். நம்முடைய பேங்க் அக்கவுண்டை தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், எடுக்கத்தக்கதாய் அல்ல. ஆமென். வாசிமா. எடுக்கத்தக்கதாய் அல்ல, கொடுக்கும்படியா என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்.